வணக்கம். யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வு பணியின் 2ஆம் கட்டத்தின் 3வது அகழ்வு பணி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 34வது நாளாம் இடம்பெற்ற அகழ்வு பணியின் போது மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதாவது அகழ்வு பணியின் போது 16 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதில் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளும் உள்ளடக்கப்படுவதாக அங்கு கடமையாற்றும் சட்டத்தரணிகள் கூறியுள்ளனர். சில சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளும் இன்னும் முற்றுமுழுதாக மீட்கப்படவில்லை, அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. முழுமையாக மீட்கும் பணிகள் நாளை தொடர இருக்கின்றது. ஏற்கனவே அகழப்பட்ட பாரிய மனித புதைக்குழியின் பகுதியிலேயே இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அதேபோன்று ஸ்கேனர் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது அடையாளப்படுத்தப்பட்ட சில பகுதிகள் இன்று அகழப்பட்டன. அதன் போதே மேலும் 16 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அகழ்வு பணியின் போது மொத்தமாக 150 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு அதன் பின் இடையில் நிறுத்தப்பட்டு மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த தொடர்ச்சியின் சிறுவர்கள் உட்பட 16 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 166 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதுடன் மேலதிகமாக துணி வகையான தடயப் பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் முழுமையான அகழ்வுகள் நாளை இடம்பெறவிருக்கின்றன. தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இந்த அகழ்வு பணியின் போது இதுவரை காலமும் அகழ்வின் போது பெருந்தொகையான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதொரு அதிர்ச்சிகரம் நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது. மேலும் அகழ்வின் போது எவ்வகையான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட போகின்றது என்பது தமிழர்களின் மனங்களில் ஆறாத வடக்களாக இது தொடர்ந்து இருக்கப் போகின்றது. வடகிழக்கில் தமிழர்கள் எங்கெல்லாம் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த கண்டுபிடிக்கப்படும் மனித புதைக்குழிகளிலிருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. கிருசாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சோமரத்ன ராஜபக்ச அன்று கூறிய 500 தொடக்கம் 600 வரையான கைது செய்யப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டார்கள் என்ற அவரின் கூற்று தற்போது உண்மையாகிக் கொண்டிருக்கின்றது. அவர் கூறிய விடயங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலைகளையே அவர் கூறியிருந்தால் அதற்கு பிறகாக இடம்பெற்ற படுகொலைகள் அங்கு எவ்வளவு புதைக்கப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் கணக்கீடுகள் அங்கு இல்லை. ஆகவே செம்மணி பிரதேசம் முழுவதும் இது புதைக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் தென்பட்டு வருகின்றன. ஆகவே தொடர்ந்து இடம்பெறுகின்ற அகழ்வு பணிகளே இதுக்கான முடிவுகளை ஏற்படுத்தும். மேலும் நீதிமன்றத்தால் 8 வாரங்கள் அகழ்வு பணிகளுக்காக அனுமதி வழங்கியுள்ளது. அந்த அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக அரசு எவ்வாறான முடிவுகளை எடுக்கும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து எமது உறவுகளின் எச்சங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. ஆகவே எமது உறவுகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். எமது உறவுகளுக்காக நீதிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக எமது குரல்களை உயர்த்தி கூற வேண்டும். அதேபோன்று தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றாக இணைந்து இந்த விடயங்களில் முக்கிய கவனம் செலுத்தி எமது மக்களுக்கான நீதிகளையும் நியாயங்களையும் இந்த அரசிடமிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த தமிழ் அரசியல்வாதிகளின் கடமையாகும். இதுவரை காலமும் கொல்லப்பட்ட மக்களுக்கு நாங்கள் வாய்மூடி பயந்து ஒடுங்கியிருந்த காலங்கள் சென்றுவிட்டன. தற்போது துணிந்து நின்று எமது உறவுகளுக்காக நீதிகளை நாங்கள் வேண்டி நிற்க வேண்டியது அனைத்து அரசியல்வாதிகளின், அனைத்து மக்களின், வலிந்து காணாமாக்கப்பட்ட உறவுகளின் கடமையாகும். நீதிகளை வழங்குவதற்கான பயணத்தில் அனைவரும் ஓரணியில் ஒரே குரலில் ஒரே கொள்கையில் செல்ல வேண்டும் என்பதே அனைத்து உறவுகளின் கனவாக இருக்கின்றது. அதை நினைவாக்க வேண்டியது அனைத்து தமிழ் மக்களின் அரசியல்வாதிகளின் பொறுப்பாகும். இங்கே மனதை உருக்கும் செய்திகளாக இந்த அகழ்வு பணிகளின் போது சிறு பாலகன் உட்பட சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள், பிறந்து 1 மாதங்கள் ஆன குழந்தைகள் என்ற வயது வேறுபாடின்றி மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளை பார்க்கும்போது தமிழர்கள் இன்னும் மௌனமாகத்தான் இருக்கின்றார்களா என்பதே தற்போதைய கேள்வியாக இருக்கின்றது. நாங்கள் பல விடயங்களை கதைக்கின்றோம், தேவையில்லாத விடயங்களை வீணாக செலவழிக்கின்றோம். அதை எமது மக்களுக்காக ஒரு நிமிடமேனும்
குரல் கொடுக்க வேண்டியது நாம் அனைவருடைய கடமையாகும். ஆகவே இதை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இறந்த எமது உறவுகளுக்கு நீதிகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதே இந்த காணாமற்கப்பட்டவர்களின் உறவுகளின் நினைவாகவும் கனவாகவும் இருக்கின்றது. அதை நிறைவேற்ற வேண்டியது தமிழ் மக்களாகிய உங்களிடம் இருக்கின்றது. அதை விரைவாக செய்ய வேண்டும். இவர்களுக்கான நீதிகளை வேண்டி நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.